Hello all. நமஸ்காரம். ஒரு பெண் எப்படி உடை உடுத்தணும் அப்படின்னு நீங்க பேசுறீங்களான்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தா. நான் அதையே கொஞ்சம் மாத்தி ஒரு ஆணோ பெண்ணோ மனிதர்கள் எப்படி உடை உடுத்தணும் அப்படிங்கறத பத்தி பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா பெண்கள் மாத்திரமே உடை உடுத்துறதுல அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி ஆண்களுக்கு அது சம்பந்தமே இல்லாத ஒரு சப்ஜெக்டானா அப்படி கண்டிப்பா கிடையாது. நான் ஆண்கள்லேருந்தே ஆரம்பிக்கிறேனே. நான் ஸ்கூலில் பிரின்சிபலாக இருந்த வரைக்கும் என்னோட ஸ்கூலில் ஏஓக்கு தெரியும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு தெரியும், என்னோட வைஸ் பிரின்சிபல்ஸ்க்கு தெரியும், என்னோட ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு எல்லாம் தெரியும். ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுண்டு சரியாக டிஷர்ட்ஸோ ஷர்ட்ஸோ பட்டனே போட்டுக்காமல் இவ்வளோ பட்டன்ஸ் திறந்து விட்டுண்டு யாராவது ஸ்கூலுக்குள்ளே வந்தால் நான் பிரின்சிபலாக இருந்த வரைக்கும் என்ட்ரி கிடையாது. அந்த குழந்தைகள் எப்போ யூனிஃபார்ம் போட்டுக்கணும், பெல்ட் போட்டுக்கணும், சட்டை போட்டுக்கணும், சட்டையில் எல்லா பட்டனும் போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு தாய் தந்தையரா ஒரு பள்ளி ஆசிரியர்களா நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அப்போ நம்ம அப்படி இந்த குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு வந்து விடக்கூடாது. அஃப்கோர்ஸ் எஸ், நைட்ல நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கணும்னா அப்படிதான் நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு தூங்குறோம், அதெல்லாம் தப்பே கிடையாது. அதையே அந்த குழந்தை யூனிஃபார்ம்ல வரும்பொழுது நம்ம டீசெண்டான ட்ரெஸ்ஸா இல்லாம அப்படியே அரைக்குறையா வரக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒரு மேஜர் கண்டிஷனா இருந்தது ஆண்களுக்கு. இதனால சில ஆண்களுக்கு கோபம் கூட வந்து கேள்வியெல்லாம் கேட்டிருக்கா. இதேதான் பெண்களுக்கு. நைட்டி போட்டுண்டு ஒரு துப்பட்டாவை போட்டுண்டு ஒரு டவலை போட்டுண்டு அப்படி ஸ்கூட்டியில வந்து குழந்தையில விடக்கூடாது. பெண்கள்ங்கிறதுனால யாரையும் விட்டு சொல்ல மாட்டேன், நானே சொல்லுவேன், இல்லம்மா வேண்டாம், நீங்க அப்படி பண்ணாதீங்க. அந்த குழந்தை டிப் டாப்பா ரெடியாகி வரும்பொழுது அந்த குழந்தையோட ரோல் மாடலா இருக்க வேண்டிய அம்மா நீங்க மினிமம் ட்ரெஸ்ஸோட வாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவா. எனக்கு மேடம் பிரேக்ஃபாஸ்ட்டை பண்ணி லஞ்சை பண்ணி அதை எழுப்பி அதை பாலை குடிக்க வச்சு அதுக்கு 2 இட்லியை வாயில திணிச்சு எனக்கு எங்க மேம் நேரம் இருக்கு, நான் இன்னும் பல்லே தேய்க்கல அப்படின்பா. டோட்டலி அக்ரி, ஆல் அக்ரியபிள். ஹஸ்பண்டை இன்வால்வ் பண்ணுங்க. இதுதான் நீடட் அப்படின்னா எங்க அம்மா என்னை ஸ்கூல்ல கொண்டு விட வரும்பொழுது மற்ற அம்மாக்கள் மற்ற பேரோட பார்க்கும்பொழுது என் அம்மா எப்படி இருக்கா அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு மனசுல ஒரு அடி இருக்கும், அடி வாங்கும். இது தப்பான உடை. அப்போ காலம்பரியே எழுந்திருந்து ஒரு பேண்ட்டு ஒரு டிஷர்ட்டோ ஏதோ ஒன்று போட்டுருங்கோ, வாக்கிங் போற அட்டையர்லையாவது வாங்கோ அப்படின்னு தான் நான் சொல்றது. இது பேசிக்கா ஜென்ரலா நம்ம கொடுக்குற ஒரு கைட்லைன்ஸ் ஆண்களுக்கோ பெண்களுக்கோ. இதை தாண்டி டீப்பா ஏன் நம்ம சமுதாயம் வந்து பெண்கள் சரியா தான் உடை அணிஞ்சுக்கணும், இப்படித்தான் பெண்கள் உடை அணிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா ஏன் இன்சிஸ்ட் பண்றது அப்படின்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். பெண்கள் எப்படி எப்படிலாம் உடை அணிலியோ அக்கார்டிங் டு ஆண்கள் அண்ட் அக்கார்டிங் டு பெண்கள் ஆல்சோ அப்படிலாம் அவ கஷ்டப்பட்டா அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத ஒரு தியரியா இவாளே எடுத்துன்னு போயிட்டு இருக்கா. தெரியும், அன்னைக்கு அவ கட்டின புடவை லட்சணமே நீ பார்த்தல, அன்னைக்கு அவ எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தா, அதான் வம்புக்கு வராம எப்படி இருப்பான் அப்படின்னு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க. ட்ரெஸ்ஸுனால தான் ஒருத்தன் இன்னொருத்தரை ரொம்ப டார்ச்சர் பண்றான், ரேப் பண்றான், மொலாஸ் பண்றான், டீஸ் பண்றான் அப்படின்னா ட்ரெஸ் நன்னா இருக்கிற பொண்ணுக்கும் ஏன் அதே டார்ச்சர் கிடைக்கிறது எனக்கு சொல்லுங்க. இல்லையா? எல்லாத்தையும் தாண்டி உடைகளையும் தாண்டி எங்கேயோ இங்க இருக்கிற புத்தி தான் மேஜர் கான்ட்ரிபியூஷன் பண்றதுன்னு என்னோட எண்ணம். புடவையே கட்டிண்டு மிக வல்கராகவும் ஒரு பெண்ணால் இருக்க முடியும். வேற டிஷர்ட் ஹாஃப் டிராயர்ல ஒரு கபடி ஆட போற ஒரு பொண்ணையோ ஒரு வாலிபால் ஆட போற பொண்ணையோ ஒரு சிலம்பாடுற பொண்ணையோ பாருங்க, மெக்னானிமஸா மெஜஸ்டிக்காவும் இருக்க முடியும். அப்போ இங்க உடை தீர்மானம் பண்றதா? நான் இங்க பார்த்திருக்கேன், எங்க ஆத்து முன்னாடி சிலம்பம்லாம் ஆடுவா பெண் குழந்தையால், டீனேஜர், ஒரு 20 வயசு குழந்தைகள் எல்லாமே அவெல்லாம் ஹாஃப் ஷார்ட்ஸும் டிஷர்ட்டும் போட்டுதான் சிலம்பம் ஆடுவா. எந்த ஒரு பெண் குழந்தையுமே பார்க்கறதுக்கு வல்கரா இருக்காது. ஏன்னா அது அந்த கேம்ஸுக்கு தேவையான அத்தியாவசியமான உடை. அது கம்ஃபர்ட், அது நெசசிட்டி. அங்க போய் நீ பாவாடை தாவணி கட்டிட்டு தான் ஆடணும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? கரெக்ட். இப்போ ஆடை அப்படிங்கிற விஷயத்துல எது அது அசிங்கம், வல்கர், எது அது அழகு
ஆர் டீசென்ட் ஆர் மெஜஸ்டிக் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலாம். இது என்னோட வியூ. அழகுங்கிறத தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, ஒருத்தர் உடை அணிஞ்சுக்கிறா அப்படின்னா டக்குன்னு கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கணும். ஆள் பாதி ஆடை பாதி. நமஸ்தே மேடம், வணக்கங்க, வணக்கம் மேடம், வணக்கம் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பாடி லாங்குவேஜும் இருக்கணும், அதுக்கான அந்த உடையும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். அந்த எண்ணம் இருந்ததுனால தானோ என்னமோ 29 வயசுலேயே என்னால் பிரின்சிபல் ஆக முடிஞ்சது. எத்தனையோ சீனியர்ஸ் எத்தனையோ குவாலிஃபிகேஷன்ஸோட இருந்தாலுமே கூட என்னை பார்த்தோன்னே டக்குன்னு குட் மார்னிங் மேடம், நமஸ்தே மேடம் அப்படின்னு சொல்லணும், அப்படின்னு அந்த மரியாதை எனக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது பாருங்க. அந்த எண்ணம் தான் நம்மளோட பாடி லாங்குவேஜையும் நம்மளோட உடைகளையும் தீர்மானிக்கிறது, எப்படி உடுத்திக்கணும் அப்படிங்கிறத. ஓகே, சல்வார் கமீஸ் முழுக்க உடம்ப, சுடிதாருங்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில், முழுக்கவே உடம்ப கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கிற ஒரு ட்ரெஸ் இல்லையா? கரெக்ட். அந்த சல்வார் கமீஸில் போகிற பொண்களுக்கு எவ்வளோ டார்ச்சர், எவ்வளோ இடைஞ்சல்கள் வருது தெரியுமா? ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. பள்ளி குழந்தைகளுடைய சீருடைகள் நாலாம் படிக்கும்போது தாவணி தான். இப்போல்லாம் பார்த்தேன்னா சல்வார் பேண்ட் மாதிரி ஒரு கமீஸ், அதுக்கு மேலே துப்பட்டா வந்து இப்படி பின் பண்ணிக்கிற மாதிரி குழந்தைலாம் இங்கே ஒரு பின் இங்கே ஒரு பின் பண்ணிக்கிறான். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் எல்லா ஸ்கூல்லையுமே நிறைய ஸ்கூலில் பார்த்தேன்னா அப்படி தான் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸை விட டீசெண்டான ஒரு ட்ரெஸ்ஸு தேவையா? நீங்கள் எனக்கு சொல்லுங்க. பள்ளி குழந்தைங்களுடைய அந்த சுடிதாருங்கிற அந்த சீருடைய தாண்டின ஒரு டீசெண்டான ட்ரெஸ் உங்களால் சொல்ல முடியுமா? ஆனால் அந்த குழந்தைகள் எவ்வளோக்கு எவ்வளோ ஈவ் டீசிங் மற்ற டார்ச்சர்ஸ்க்கு ஆளாகிறான். ஓகே, இதுலேருந்து எனக்கு என்ன புரியுறதுன்னா, ஆடை எங்கேயுமே கான்ட்ரிபியூட் பண்ணல. இந்த சமுதாயத்தில் நடக்கிற அவலங்களுக்கு ஆடை எங்கேயுமே கான்ட்ரிபியூட் பண்ணல. இது ஒரு பார்ட். ரெண்டாவது, அப்போ நீயும் ஒரு பெண் குழந்தைகள் 3 பெண் குழந்தைகளோட அம்மாவாச்சே, எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லுவியா உன் குழந்தைகள அப்படின்னா? மாட்டேன். இப்போ கல்யாணம் ஆகி போயிட்டா ஒரு பொண்ணு, அவள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப மாடர்னாக ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவே இல்லாமல் ரொம்ப ஸ்டைலிஷாக ட்ரெஸ் பண்ணினா ரொம்ப பிடிக்கும். அவள் எப்படி தனியாக இருக்கும்போது எப்படி இருக்காளோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் பார்க்கும் பொழுது உன் பொண்டாட்டி எப்பெல்லாம் இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ அப்போல்லாம் நீ கூட்டின்னு போயிட்டு நீ கூட்டின்னு வாப்பா, தனியாக அவளை ஸ்கூட்டரில் அனுப்பாதே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது என்ன கான்ட்ரடிக்ஷன்? உன் பொண்ணுக்குன்னு வந்தால் நீ இப்படி பேசுகிற, ஊருக்குன்னா நீ அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறல. அப்படி இல்லை. என்னதான் நமக்குள்ள எத்தனை முன்னேற்றங்கள் பெண்கள் மனசுக்குள்ள வந்திருந்தாலுமே ஆண்கள், படிக்காத ஆண்கள் பெண்களை வேற கோணத்துல பார்க்கறதுக்கு இந்த சினிமாங்கிற கருவி ரொம்ப 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 உதவியா இருக்கு. ஐட்டம் டான்ஸ்னு ஒன்று வைக்கிறா சினிமாக்கள்லாம், பெண்கள் அதில் ஆடுறா இல்லையா? அந்த ஆடுற பெண்கள் அவள் புடவையே கட்டிக்கட்டுமே, இப்போல்லாம் புடவை கட்டின்னு கூட ஐட்டம் டான்ஸ் ஆடுறான், இல்லை அரைகுறை ட்ரெஸ்லேயே இருக்கட்டுமே, ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டுன்னு ஆடுறான். ஓகே, அந்த பெண்களை பார்த்துட்டு அவன் யாரை ரிலேட் பண்ணுறான்னா தெருவில் போகிற பெண்களோட தான் அதை ரிலேட் பண்ணுறான். புரியுறதா நம்மளுக்கு சொல்கிறது? ஐட்டம் டான்ஸில் பார்க்குற பெண்களை அதை பார்த்து அந்த கவர்ச்சியில் விழுந்த ஆண்கள் எங்கே அந்த பெண்களை ரிலேட் பண்ணுறான்னா அந்த தெருவில் போகிற பெண்கள், வர பெண்கள், ரோட்டில் இருக்கிற பெண்கள், அடுத்த ஸ்டாப்பிங்கில் இருக்கிற பெண்கள், அடுத்த ஊரில் இருக்கிற பெண்கள், இப்படிப்பட்ட அவன் சந்திக்கிற பெண்களோட தான் அந்த ஐட்டம் டான்ஸ் ஆடின அந்த டான்ஸரை ரிலேட் பண்ணுறான். அவனால் அந்த ஐட்டம் டான்ஸ் ஆடின டான்ஸரை ரீச்சே பண்ண முடியாது. அவள் 100% செக்யூரிட்டி பவுன்சர்ஸ் வச்சுட்டு ஜம்முன்னு இருப்பாள். ஆனால் இவன் ரீச் ஆகிறது காமனர்ஸ் கிட்ட தான். நான் என்னோட மாப்பிள்ளைக்கு என்ன சொல்லுவேன்னா, அப்படி அவன் ரீச் ஆகும் பொழுது அவள் போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ் மாதிரியே இவ போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ் இருக்கே அப்படின்னு அவன் ரிலேட் பண்ணுற மாதிரி வச்சுக்காதே. அப்படின்னா என் பொண்ணு நான் அப்படி அசிங்கமாலாம் பண்ணிக்க மாட்டான். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்வேன். அதே மாதிரியே இருக்கே, கை வச்சு பார்ப்போமா, கூப்பிட்டு பார்ப்போமா, தட்டி பார்ப்போமா, டீஸ் பண்ணி பார்ப்போமான்னு ஒருத்தனுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்க வேண்டாம்ப்பா. நீ காரில் கூட்டின்னு போயிட்டு காரில் கூட்டின்னு வரியா, எது என்ன பண்ணிக்கோ. அந்த பொண்ணு தனியாக பைக்கில் போகணுன்னா நார்மலான ட்ரெஸ்ஸில் தான் போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட்.
சரி, நார்மலான ட்ரெஸ்ஸில் போனாலும் பண்ணுறாளே, கரெக்டு. ரோட்டில் ஒரு 10 நாள் முன்னாடி நான் காரில் போயிட்டுருக்கேன். நான் செல்ஃப் ட்ரைவ் பண்ணின்னு போயிட்டுருக்கேன். என் முன்னாடி ஒருத்தன் பைக்கில் ஃபுல்லாக குடிச்சிட்டான். பைக் ஓட்டிகிட்டு இருக்கான். அவன் ட்ருங்கிறான். அது ஆடுறது பைக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு ஏன் இப்படி ஆடுறதுன்னு எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு அவனுக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் இருக்குமோன்னு பயந்துட்டேன் நான். அதனால் அவன் செஸ்ட் பெயினால் அப்படி ஆடுதான்னு. அப்புறம் என் பக்கத்தில் உட்காந்துருந்தவர் சொன்னால், திஸ் இஸ் தேங்க்ஸ் டு டாஸ்மார்க் மேடம், நீங்கள் ஹார்ட் அட்டாக்லாம் நினச்சிக்காதீங்க, ஆம்புலன்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு. அவனுக்கு ஹார்ன் அடித்தா அவனால் முடியல நகர்றதுக்கு. ட்ருன்னா கொஞ்சம் அந்த சைடுக்கு போனதுக்கு அவன் ரொம்ப நேரம் ஹார்ன் அடித்தேன். அவன் கொஞ்சமாவது பிரெயின் அலர்ட் ஆகி கொஞ்சம் நார்மலாக ஓட்டுவான்ட்டு. அவன் அதில் இரிட்டேட் ஆகி வண்டி நிறுத்தி உளறின வாயுமா பொம்பளைங்க கார் ஓட்டுனா இந்த லட்சணமாக தான் இருக்கும்னு உள்டா எங்களுக்கே சொல்லிருக்கணும். இதாவது இங்கே என்னோட தப்பு இருக்கான்னா என்னோட தப்பு இல்லை. ஆனால் பழி பாவங்கள் நம்ம தப்பே பண்ணாதப்ப கூட நமக்கு வரும். அதுக்காக பழி பாவங்கள் நம்ம பண்ணலாமே அப்படின்னு நம்ம நினச்சிக்க கூடாதுங்கிறதுக்கு சொல்கிறேன். ஓகே, இது செகண்ட். இன்னொரு கோணத்தில் சொல்கிறேன். எப்போ ஒரு கபடி விளையாடுற பொண்ணோ, ஒரு சிலம்பம் விளையாடுற பொண்ணோ, இல்லை வேற கேம்ஸில் இருக்கிற பொண்ணோ ஷார்ட்ஸும் டிஷர்ட்டும் போட்டுண்டாக்கா அது தப்பாக தெரியலையோ, அது அத்தியாவசியமோ, அது அவசியமோ, அதே அளவுக்கு மற்ற நேரங்களில் அந்த பெண் தன்னோட உடை சீராக இருக்கிறத பார்த்துக்கிறதுலையும் அவசியம் இருக்கு இல்லையா? நம்ம பெண்கள் சரி, இது பெண்களுக்கு மட்டும்தானா? கண்டிப்பாக கிடையாது, ஆண்களுக்கும் தான். பெண்கள் ஆண்கள் எல்லாருமே நம்ம மிருகத்துக்கும் நமக்கும் வித்தியாசமே, மேஜர் வித்தியாசம் நம்ம போட்டுருக்கிற அந்த உடை தான் இல்லையா? இந்த உடையை எவ்வளோ சீரா எவ்வளோ நேர்த்தியா உடுத்திண்டா நமக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் நான் பார்த்துருக்கேன். இந்த ராம்ராஜ் அட்வர்டைஸ்மெண்ட், மற்ற வேஷ்டிகள் லுங்கிகள் அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் அந்த வேஷ்டிகள்லாம் கட்டிண்டு ஆண்கள் மிடுக்கா நடந்து வருவாங்க. அப்போ பாரம்பரிய உடையோ இல்லை நமக்கு பழக்கமான உடையோ நமக்கு ஒரு மிடுக்க கண்டிப்பாகவே கொடுக்கறது. இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்க தோன்றதில்லை. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வேலை பார்த்த ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பொட்டிக் டெய்லர், அவருடைய மகள் ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஜாக்கெட் போட்டுப்பான்னா அது மேலே புடவை தாவணியும் கிடையாது, ஜாக்கெட் மாத்திரம் இது வரைக்கும் இருக்கும், அது கீழே பேண்ட் இருக்கும். அப்போ என்னோட அகாடமிக் டீன் ஸ்கூலில் வந்து, மேம் இதெல்லாம் அலோடா மேம், எப்படி பேரண்ட்ஸ் அமைச்சிருக்காங்க பாருங்க மேம், ப்ளவுஸ் மேம் இது தாவணிக்குள்ளே போடுற ப்ளவுஸு, அதை போய் ஜீன்ஸோட போட்டு அமுச்சு விட்ருக்காங்க, முதுகு ஃபுல்லாக திறந்து கிடக்கு, கையே இல்லை, நான் அலோ பண்ண மாட்டேன் மேம் இவ்வளோ கிளாஸ்க்கு, பக்கத்தில் தான் வீடு, போய் மாற்றின்னு வர சொல்கிறேன் மேம், பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகே, நான் அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்பேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கு இந்த ட்ரெஸ்ஸில், ஆர் என்ன உனக்கு நார்மலாக போட்டுன்னு வர ட்ரெஸ்ஸில் பிடிக்கல அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்லும், என்கிட்ட 2 ப்ளஸ் இருக்குது. ஒன்று, இந்த மாதிரி டிசைனாக எக்ஸ்ட்ராடினரியாக ப்ளவுஸ் தைச்சி தர, ஷர்ட் தைச்சி தர டெய்லர் என்னோட அப்பா, அது என்னோட ப்ரிவிலேஜ், அதை நான் காமிச்சுக்கணும். 2வது, என்னோட உடை என்னோட இஷ்டம், அதில் ஸ்கூல் தலையிடக்கூடாது. நான் படிக்கிறேன்னா படிக்கலையான்னு பார்க்கறது வரைக்கும் தான் ஸ்கூல் பண்ணணும். அந்த மேடம் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லும். குழந்தைகள் என்கிட்ட க்ளோஸாக பேசும். ஓகே, நான் அதுக்கு வந்து ஃபில்டர் வைக்க மாட்டேன். உடனே ஒரு பிரின்சிபல்கிட்ட போய் இப்படி பேசுமான்னு கேட்காதீங்க, பேசும். எல்லா குழந்தைகளும் என்கிட்ட நிறையவே பர்சனலாக பேசும். அப்பா அம்மாக்குள்ளே சண்டை வந்தா, மேம் இன்னைக்கு காலையில் எக்ஸாம் மேம், இன்னைக்கு போய் சண்டை போடுறாங்க மேம் அப்படின்னு போர்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகி பார்த்தா, அது போர்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு ஒரு பையன் சொல்லுவான், கொஞ்சம் கூட விவசாயம் இல்லை மேம், இன்னைக்கு காலையில் 2 பேரும் சண்டை போடுறாங்க மேம் அப்படின்னு வந்து சொல்லுவான். இதெல்லாம் குழந்தைகள் சொல்லும். குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கே டைம் சரியா போகல அப்படின்னு இருக்கிற வாத்தியார்களுக்கு மத்தியில் உனக்கு நான் இருக்கேன்னு இருக்கிறதுக்கு ஒரு பிரின்சிபலாவது இருக்கணும் இல்லையா? அதனால் அங்கே நான் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வச்சுக்க மாட்டேன், இந்த குழந்தை நல்லது, இந்த குழந்தை அபத்தம், இந்த குழந்தை தப்புன்னு. எனிஹவ், கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. அப்போ நான் அந்த குழந்தைக்கு சொன்னேன், நான் ஒரு டிஃபென்ஸ் ஆஃபீஸருடைய மனைவி. என்னுடைய டிஃபென்ஸ் ஆஃபீஸர்
சர்க்கிளில், அந்த வைஃப் சர்க்கிளில் நான் ஒரு பிரின்சிபலாக ட்ரெஸ் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. என் கணவரோடையோ இல்லை அந்த குரூப்போடையோ நான் ஒரு மராத்தான் போகிறேன், ஒரு வாக் போகிறேன், இல்லை ஒரு கால்ஃப் போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி புடவையும் ப்ளவுஸும் செயினும் ஜிமிக்கியும் போட்டுட்டு போக மாட்டேன். நான் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு தான் போவேன். அதுக்கான ப்ராப்பர் ஷூ போட்டுப்பேன். நான் வேறு ஒரு இடத்துக்கு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி போகிறேன் அப்படின்னா ஒரு சல்வார் கமீஸோ ஒரு லூஸ் ட்ராக் பேண்ட் அண்ட் ஷர்ட்டோ ஏதோ அந்த மாதிரி என்னோட கம்ஃபர்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் போட்டுன்னு போவேன். நான் ஒரு பரதநாட்டியமே ஆடுறேன்னா இல்லை எனக்கு லூஸாக போட்டுருந்தா தான் பிடிக்கும்னு சொல்ல மாட்டேன். அந்த காஸ்டியூம் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கும். அப்போ தான் அதுக்கான ஆடல்கள் பாடல்கள் எல்லாம் வரும். அப்படி தான் நான் ட்ரெஸ் பண்ணிப்பேன். என்னுடைய உடை என்பது என்னுடைய அக்கேஷனை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. ஓகே, எந்த உடை நான் அணிஞ்சாலுமே அந்த உடையில் குட் மார்னிங் மேம், குட் ஆஃப்டர்நூன் மேம், ஹலோ மேம், நமஸ்தே அப்படின்னு என்ன சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமாக இருக்குது. இங்கே உள்ள புத்தியில் அதுதான் இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசில் குழந்தையா இருக்கும் போதுலேருந்து எனக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணி விட்டா எங்கள் ஆற்றுல எல்லாரும் அம்மன் மாதிரி இருக்கா எங்கள் ஆற்று குழந்தை அப்படின்னு தான் என்ன சொல்லுவாள். அப்போது நம்ம உமாச்சி மாதிரி இருக்கணும்னா உமாச்சி எப்படி இருக்கா, பெரிய பொட்டு, நீட்டான அழகான புடவை, அழகாக வளையல், அழகாக செயின், ஜிமிக்கி, அலங்காரமாக இருக்கணும். ஆனால் அட் த சேம் டைம் கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கணும். அப்படிங்கிறது தான் உடை பற்றின என்னுடைய பர்சனல் மைண்ட் செட். இது எல்லாருக்கும் இருக்கணுமா? வேண்டாம். நான் புடவை கட்டின்னு வந்தா, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன்னா, நான் வந்து நின்னா அப்படியே எல்லாரும் ஃப்ளாட்டு, என் அழகில் அப்படியே மயங்கி விழுவாங்க அப்படின்னு சில பேர் இருக்கா அப்படின்னா 2 விஷயம் அவளுக்கு பின்னாடி இருக்கும் பெண்களே. ஒன்று, அவள் அப்பா, அண்ணா, ஹஸ்பண்ட் யாரோ ஒரு சப்போர்ட் பாடி கார்டு சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஒன்று, ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது, இதன் மூலமாக அவர்களுக்கு வேற ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குன்னு அர்த்தம். இது 2மே இல்லாமல் ஒரு பெண் அப்படி பண்ணுறா அப்படின்னா அவள் தன்னைத்தானே அபாயத்துக்குள்ள டேஞ்சருக்குள்ள போட்டுக்கிறான்னு தான் அர்த்தம். எத்தனை வயசானாலும் சரி, 50, எனக்கு இப்போ 50, நான் அதனால சொல்கிறேன், 50, 55, 60, 40, 30, 20, 5 நமக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல் இந்த தேசத்தில் இல்லை, எந்த தேசம் போனாலும் இருக்குது. நீங்கள் தான் பார்க்குறலே யூகேல என்னென்னலாம் நடந்துட்டு இருக்குன்னு, யூஎஸ்ல என்னென்னலாம் நடந்துட்டு இருக்குன்னு. அதெல்லாம் முன்னேறிய நாடுகள்னு சொல்லிக்கிறா இல்லையா? எந்த தேசம் போனாலும் நமக்கான அச்சுறுத்தல், பெண்களுக்கான அச்சுறுத்தல் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது. அப்போ நம்ம எப்படி உடை உடுத்திக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம மனநிலையை பொறுத்து இருக்கும் பொழுது உடைய பார்க்காதீங்கோ, இங்க இருக்கிற புத்தியை பாருங்கோ. நான் எப்படி உடை உடுத்திக்கிறது, எனக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கோ. என்னை எப்படி மற்றவா பார்க்கணும்னு பாருங்கோ. மற்ற பெண்கள் எப்படி பார்க்குறாங்கிறதுல மைண்டை செலுத்தாதீங்கோ. அது இல்லை மேட்டர். மற்ற பெண்களுக்கு நீங்கள் எவ்வளோ நன்னா ட்ரெஸ் பண்ணியிருந்தாலுமே உள்ளுக்குள்ளே ஒரு பொறாமை இருந்தாலுமே இவளுக்கு இந்த கலர் சூட்டே ஆகலை, போட்டுன்னு வந்துட்டா அப்படின்னு ஒரு குறைய சொல்லிட்டு போயிடுவா. அது கரெக்டாக சூட் ஆகிருக்கும். ஆனால் அது இல்லை மேட்டர். சொசைட்டி ஆன் த ஹோலிஸ்டிக்காக ஒரு பெண்ணா உங்களை, ஒரு ஆணா உங்களை எப்படி பார்க்கறதுன்னு பாருங்கோ. அந்த பார்வைக்கு உங்களுடைய ஆடை, உங்களுடைய உடை என்ன பங்களிப்பு கொடுக்கறதுன்னு பாருங்கோ. அதை பொறுத்து நீங்க அணிகிற உடை தப்பா இருக்கா சரியா இருக்காங்கிறத தீர்மானம் பண்ணுங்கோ. நான் வந்து ஒரு இன்டர்வியூல நம்ம தமிழக எம்பி கனிமொழி சொல்றதை கேட்டிருக்கேன். பெண்கள் எப்படி உடை உடுத்தணும் அப்படிங்கிறத அவங்க தான் தீர்மானிக்கணும், வேற யாரும் தீர்மானிக்க கூடாது அப்படின்னு. ரொம்ப அழகான வார்த்தை அது. ஆனா அப்படி சொல்ற அந்த கனிமொழி மேடம் என்னைக்காவது ஆபாசமா அசிங்கமா அரைகுறையா ட்ரெஸ் பண்ணிட்டு நீங்க பார்த்திருக்கீங்களா? அந்த அம்மா இண்டிஜீனியஸ் புடவை தான் கட்டும். லேட்டஸ்ட் ஃபேஷன் சமக் சமக் சிமிக் சிமிக் ஆர்டிஃபிஷியல் மஷின் ஓவன் அந்த மாதிரி புடவைலாம் கட்டாது. கைத்தறி, கையால் நெசவு பண்ண புடவை, நம்ம கலாச்சாரத்தை ஒட்டின புடவை, இப்படி தான் அந்த அம்மா சல்வார் கமீஸ் போட்டாலும் புடவை கட்டினாலும் இந்த மண்ணின் இந்த கலாச்சாரத்தை ஒட்டின டீசென்ட் ட்ரெஸ்ஸஸ் தான் அந்த அம்மா போடுறான். ஆமாவா இல்லையா? நம்ம எத்தனையோ சொல்கிறோம் பெண்கள் எப்படி உடை உடுத்தணும் உடுத்தக்கூடாதுங்கிறத பெண்கள் தீர்மானிக்கணும் கரெக்டு. ஆனால் என்ன ஸ்கேலில் தீர்மானிக்கணும்னு நம்ம சொல்லியே தரதில்லை.
அவ எல்லாரும் பார்த்து பிரமாதம்னு சொல்றதுக்காக தீர்மானிக்கணுமா? இல்லைம்மா, இல்லவே இல்லை. இங்க இருக்கு, என்னை எப்படி இந்த உலகம் மதிக்கணுங்கிறத பொறுத்து தான் நான் உடை உடுத்துவேன். நான் யாருங்கிறத இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்தி காமிக்கிறதுக்கு தான் நான் உடை உடுத்துவேன். ஆடை ரொம்ப அத்தியாவசியமான ஒரு மொழி. ட்ரெஸ்ஸிங் இஸ் அ லாங்குவேஜ். பாலிவுட்ல, ஹாலிவுட்ல, கோலிவுட்ல, என்னென்னமோ உட்டெல்லாம் இருக்கு. அவெல்லாம் என்ன ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்கிறத பொறுத்து நம்ம அதை காப்பி பண்றதுல அர்த்தமே இல்லை. நம்ம அவாளாக முடியாது, அவா நம்ம ஆக முடியாது. நமக்கு என்ன பாந்தமா இருக்கு, நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, நமக்கு என்ன சூட் ஆகுது, நம்மளை இன்ஸ்பயர் பண்ண நம்ம அம்மா, நம்ம பாட்டி, நம்ம அக்கா, நம்ம அத்தை, நம்ம சித்தி எப்படி புடவை கட்டினா, எப்படி ட்ரெஸ் பண்ணினா, அதை இன்ஸ்பயர் பண்ணி அப்படி வரணும். நம்ம நான் சொல்றது கரெக்டா இல்லையா? ஆடை ஒரு மொழி. உடை உடுத்துதல் அப்படிங்கிறது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இஸ் அ லாங்குவேஜ். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இஸ் அ கம்யூனிகேஷன். நம்ம அதை எப்படி அழகா அந்த பாடி லாங்குவேஜோட அலைன் பண்ணி எப்படி அழகா அதை ப்ரெசன்ட் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். யோசிச்சு பாருங்க, முயற்சி பண்ணி பாருங்க. நமஸ்காரம்.